எல்லார்கிட்டயும் குரு ஸ்தோத்திரம் தயாரா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அக்கண்ட கண்ட அப்படின்னா பிளவுபட்ட துண்டான, அக்கண்ட பரந்த பிளவுபடாத. மண்டல ஆகாரம் சேர்த்து சொல்லும்போது அக்கண்ட மண்டலாகாரம். வியாப்தம் ஏன சராச்சரம். சர அச்சரம் சேரும்போது சராச்சரம். இல்ல வியாப்தம் அனுஸ்வாரம் வந்திருக்கு, அப்புறம் யா ஏனன்னு வந்திருக்கு. அதனால வியாப்தை ஏன சராச்சரம். தத் பதம் தர்ஷிதம் அனுஸ்வாரம் தொடர்ந்து ஏன எக்காரம் வந்திருக்கு, அங்கேயும் தர்ஷிதை ஏன. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக எல்லா இதுலேயும் வரப்போகுது. அப்படிப்பட்ட குருவே உமக்கு வணக்கங்கள், அப்படிப்பட்ட குருவுக்கு வணக்கங்கள். எளிமையான வரிகள் தான் பொதுவாக இந்த பாடல், ரொம்ப சிரமம் கிடையாது. அனசூயா கேட்டு சொல்றீங்களா? சொல்றேன் குருஜி. அக்கண்ட மண்டலாகாரம் அகண்ட மண்டலாகாரம் அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம். வியாப்தம் இம்முன்னே சொல்லலாமா குருஜி? வியாப்தை ஏன சராச்சரம். வியாப்தை ஏன சராச்சரம் வியாப்தை ஏன சராச்சரம். தத்பதன் இந்த இடத்துல அனுஸ்வாரம், அது இன்னா மாறும். தத்பதன் தர்ஷிதை ஏன. தத்பதன் தர்ஷிதை ஏன தத்பதன் தர்ஷிதை ஏன. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சேர்த்து சொல்லுங்க. சேர்த்து சொல்லவா குருஜி? எப்படி குருஜி வரும், ஒரு தடவை சொல்லி காமிக்கிறீங்களா? அகண்ட மண்டலாகாரம் வியாப். இந்த இடத்துல இப்ப நான் சேர்த்து சொல்றதுனால இந்த அனுஸ்வாரமும் வியாப்தம் அத மூர்தன்யக மெல்லினமா மாத்தோம். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தை ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதை ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தை ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதை ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அகண்ட ஒரே மூச்சா சொல்ல கஷ்டம் இருந்தா அகண்ட மண்டலாகாரம் அப்படின்னு சொல்லி மூச்சு எடுத்துக்கிட்டு அடுத்த வரியை தொடங்கிக்கலாம். சரிங்க குருஜி. இன்னொரு தடவை சொல்லட்டா குருஜி? இன்னொரு தடவை சொல்லட்டா குருஜி? சொல்லுங்க. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தை ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதை ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சிவா. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தை சராசரம் தத்பதம்
வைரமுத்து. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन सरासरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. அபிதா. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन सरासरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. கவிதா. अखण्डमण्डलाकारं व्याप्तेन येन सरासरं तत्पदं दर्शित येन तस्मै श्रीगुरवे नमः. ஒரு நிமிஷம். இன்டர்நெட் இடைஞ்சல். அனுசூயாவுக்கு இடையில ஏதாவது தொந்தரவு வச்சதா இல்லையா? இல்ல குருஜி. சரி. இது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பாதங்களை எனக்கு காணிச்சு தந்த குருவே உமக்கு நமஸ்காரம். எந்த பாதங்களை? இந்த பிரம்மாண்டங்கள் முழுதும் உயிர் உள்ளது, உயிரில்லாதது, நகரக்கூடியது, நகராதது எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கக்கூடிய அவரை, அவருடைய பாதங்களை, அவரை கூட காட்ட முடியாதுல்ல. அவர் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமானவரை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அவருடைய பாதங்களை தான் நம்ம பார்க்க முடியும். அதான் புருஷ சுத்தம் சொல்லும். திரிபாதூர்த்வ உதை புருஷக பாதோ அஸ்ய விஸ்வா பூதானி. அந்த பகவான், பிரம்மாண்டமான அந்த பகவான், விஸ்வரூபனான அந்த பகவான், அவர்ல கால் பங்கு தான் இந்த பிரம்மாண்டமான உலகம். அது கால் பங்குன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், அவருடைய காலு தான் இது அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்முடைய கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் பார்க்க முடியும். அதை தாண்டியும் பார்க்க முடியாது, அதுக்கு கீழேயும் பார்க்க முடியாது. பூனை பார்க்கறத நம்மளால பார்க்க முடியாது, ஆந்தை பார்க்கறத நம்மளால பார்க்க முடியாது, அது மாதிரி கழுகு பார்க்கறதையும் நம்மளால பார்க்க முடியாது. நமக்கு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய முட்டா பயல்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் பார்த்துட்டோம்னு. நீ என்னதான் பார்த்தாலும் உன்னுடைய பார்க்கக்கூடிய சக்தி உள்ளதான் நீ பார்க்க முடியும். அதுக்கு வெளியேயும் ஒரு ரேஞ்ச் இருக்கு, அதுக்கு கீழேயும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சை பார்க்க முடியாது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. இவ்வளோ சயின்டிஸ்ட் புரிஞ்சிருப்பாங்க, சயின்டிஸ்டுக்கு வக்காலத்து வாங்குறவங்களுக்கு தெரியாது. அதனால இப்படி ஒரு பரம்பொருள் இருக்கு. பிருகத்வாத் பிரம்ம, பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கிறதுனால அதுக்கு பிரம்மம்னு பேர். இப்போ கடுகு இருக்கு, கடுகை விட நல்ல மிளகு, குறுமிளகு பெருசு, குறுமிளகை விட நெல்லிக்காய் பெருசு, நெல்லிக்காயை விட கொய்யாக்காய் பெருசு, கொய்யாக்காவை விட சக்கப்பழம் பலாப்பழம் பெருசு, பலாப்பழத்தை விட இந்த பூமி பெருசு, இந்த பூமியை விட குரு ப்ரஹஸ்பதி கிரகம் பெருசு, வியாழ கிரகம் பெருசு, அதை விட சூரியன் பெருசு, இப்படி சொல்லிட்டே போலாம். அப்போ பெருசு சிறுசெல்லாம் என்னது? கம்பேரிட்டிவா நம்ம சொல்றது, இன்னொன்னோட ஒப்புமைப்படுத்தி சொல்றது. கடுகு பெருசுன்னு சொல்லலாம், அணுவை விட கடுகு பெருசு. அந்த கடுகையே நல்ல மிளகோட ஒப்பிட்டா அது சின்னதாயிடும். இப்படி எதுக்கு கூட ஒப்பிட்டாலும் தன்னுடைய பெருமையை, பெருசை இழக்காதது எதுவோ அதுக்கு பிரம்மம், பிருகத்வாத் பிரம்மம்னு பேர். அந்த பிரம்மத்தை, எங்கும் நிறைந்த அந்த பிரம்மத்தை
ஏன சர்வம் இதம் ததம் அப்படின்னு பகவத்கீதையில வரும். அந்த பிரம்மத்தை அதை முழுசா காட்டித்தர முடியாது. அவருடைய காலை அவ்வளவுதான் என் கண்ணுக்கு பார்க்க முடியும். அவருடைய காலை காட்டி தந்த அந்த குருவுக்கு நமஸ்காரம். எவ்வளவு பெரிய நன்மை எனக்கு என்னுடைய குரு பண்ணியிருக்கார். அதனால அந்த கடவுளுக்கு நமஸ்காரம் பண்ணதுக்கு முன்னாடி என் குருவுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்றார். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் தொடர்ந்த கருத்துக்கள் வரும். எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லோகம். ஏதாவது கேள்வி யாருக்கா மனசுல இருந்தா சொல்லுங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொல்லி கேட்கணும். அபிதாவுக்கு உங்க வீட்டுக்காரங்க வரலன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுது? குரூப்ல சேர்த்து விட்டீங்கல்ல வீட்டு ஓனர். அது அவங்க ஆமா அவங்க அவங்க பிஸியா இருக்காங்க இப்ப கொஞ்சம். சரி சரி. ரெண்டாவது ஸ்லோகம். உங்களுக்கு வரிசையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அப்படி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அஜ்ஞான திமிர அந்தஸ்ய ஞான அஞ்சன ஷலாகயா சக்ஷுஹு உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானம் அறியாமை. அறியாமை அப்படிங்கிற ஒரு திரை, திமிரம். திமிரம்னா நம்ம உங்களுக்கு புரிகிற பாஷையில சொல்லணுமா இருந்தா கேட்டராக்ட். பொதுவா அதை பத்தி பழைய காலத்து புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, கண்ணுக்கு மேல ஒரு படலம் அல்லது ஒரு திரை மாதிரி வந்து ஒரு படலம் மறைச்சிடும். அப்புறம் அதை எடுத்துட்டா கண் பார்வை சரியாயிரும், அல்லது அதை கரைச்சிட்டா கண் பார்வை சரியாயிரும் அப்படிங்கிறது பழைய காலத்து நம்பிக்கை. அது சரியாகவும் இருக்கலாம். கேட்ராக்ட்ல பல வெரைட்டி இருக்கு. அலோபதி காரங்கிட்ட போய் கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணா கூட உங்களுக்கு கண் பார்வை சரியா வராம போகலாம். ஏன்னா அதனுடைய வெரைட்டியை பொறுத்து. நமக்கு கருவழியில ஒரு லென்ஸ் இருக்கு. இந்த லென்ஸுக்கு இந்த பக்கம் ப்ராப்ளம் வரலாம், இந்த பக்கமும் ப்ராப்ளம் வரலாம், நடுவுலையும் ப்ராப்ளம் வரலாம். இந்த ப்ராப்ளம் எங்க வருது, எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் ஆபரேஷனுடைய அறுவை சிகிச்சையினுடைய வெற்றி தோல்வி முடிவாகும். மட்டும் இல்ல, உங்க கண்ணினுடைய இயல்பான பார்க்கிற சக்தி அதுவும் அதுல வேலை செய்யும். இந்த லென்ஸுக்கு உள்ள, பகவான் படைத்த லென்ஸுக்கு உள்ளாடி ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் கிறிஸ்டல் கிளியரா ஸ்படிக மாதிரி இருக்கணும். அது ஒருவேளை கலங்கின மழை காலத்துல கலங்கின தண்ணி ஆத்துல வர்றது மாதிரி அது கலங்கி போச்சுதுன்னா அப்பவும் நமக்கு பார்வை சரியா வராது. கேட்ராக்ட்ல இது எல்லாத்தையுமே அவங்க இது பண்றாங்க. எப்படி ஆனாலும் இங்க நமக்கு சயின்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்முடைய கண் பார்வை ஏதாலேயோ மறைக்கப்படுது. அதை திமிரம் அப்படின்னு சொல்றோம். அறியாமை அப்படிங்கிற ஒரு திரை அப்படி மறைச்சதுனால கடவுளை அறியாமை, தன்னை அறியாமை அப்படிங்கிற திரையினால மறைக்கப்பட்டு அந்தஸ்ய குருடா இருக்கிறேன். இந்த குருடனுக்கு ஞான அஞ்சன, இது அஞ்சன, அஞ்சன இல்ல அஞ்சன, அறிவு அப்படிங்கிற கண்மை. இந்த இடத்துல அஞ்சனம் என்கிறது கண்மை. அஞ்சனம் இப்படி ஒரு சொல் வழக்கு இருக்கு தமாஷுக்கு. அஞ்சனம் என்னது ஞான அறியும் மஞ்சள் போலே வெளுத்திரிக்கும். இது புரியறதுக்கு இன்னொன்னு சொல்றேன்.
அது இன்னும் ஈஸியா புரியுமா இருக்கும். பஞ்ச பாண்டவர்கள் கட்டில் கால் மாதிரி 3 பேரு அப்படின்னு சொல்லிட்டு தரையில ஒரு கோடு போட்டாங்க. பஞ்சபாண்டவர்கள் கட்டில் கால் மாதிரி 3 பேரு அப்படின்ட்டு தரையில ஒரு கோடு போட்டான். இப்ப என்ன தெரியுது? அவனுக்கு 1ம் தெரியல, 2ம் தெரியல, 3ம் தெரியல, 4ம் தெரியல, 5ம் தெரியல, 1ம் தெரியல. அது மாதிரி அஞ்சனம் எனக்கு தெரியுமே. அஞ்சனம் என்னது ஞானறியும் மஞ்சள் போலே வெளுத்திருக்கும். அது மஞ்ச மாதிரி வெள்ளையா இருக்கு அதுதானே அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மஞ்சையும் தெரியல, வெள்ளையும் தெரியல, கருப்பும் தெரியல அர்த்தம். கண்மை தீட்டுற பழக்கம் பழைய காலத்துல இருந்தது. இந்த காலத்துல இருக்குதான்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்துல அது குறிப்பிட்ட மரம், வேங்க மரம் அதுல ஒண்ணுன்னு நினைக்கிறேன். குறிப்பிட்ட மரத்துல இருந்து நெய் எல்லாம் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட முறையில அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி தயாரிக்கிற கண்மைய எல்லாரும் பயன்படுத்துவாங்க. குழந்தைகள், பெரியவங்க எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது ஒரு காரணம், அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் ஒரு காரணம். கண்ணு புருமத்துல தீட்டுவாங்க, கண்ணு இமையில தீட்டுவாங்க. அதாவது டெய்லி ஐ டிராப்ஸ் போடுறது மாதிரி. இப்படி ஒரு உயர்ந்த கலாச்சாரத்துல இருந்து நம்ம வந்துகிட்டு இன்னைக்கு நான் மை தீட்ட மாட்டேன் அப்படின்னு கிளம்பி டாக்டர்கிட்ட போய் எனக்கு கண்ணுல அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி டிராப்ஸ் வாங்கி விட்டுட்டு இருக்கோம். இனி இதுல கண்ணு நம்ம தீட்டும் போது ஒரு உதாரணத்துக்கு இப்படி வரைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் இப்படி வரைக்கிறது, இந்த இடத்துல நிறைய பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இப்படி வரைக்கும் போது இந்த பாயிண்ட் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அப்புறம் இந்த 2 பாயிண்ட் சொல்லுவாங்க. கண்ணுக்கு ஆரோக்கியத்துக்கு நீங்க ஆக்டிவேட் பண்ண வேண்டிய சில அக்குப்ரெஷர் பாயிண்ட். இது 1, இது 1 2, அப்புறம் இது 1 3. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் நாம வரைக்கிறோம். அப்ப தினசரி நம்ம கண்ணுக்கு அக்குப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறது மாதிரி ஆச்சு, மருந்து தடவின மாதிரியும் ஆச்சு, டிராப்ஸ் விட்ட மாதிரியும் ஆச்சு. இவ்வளவு ஒரு நல்ல பழக்கம் இன்னைக்கு சமுதாயத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். நாம எல்லாம் சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்றோம். என்ன சுதந்திரத்தை வாங்கணும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இப்படி கண்மை தீட்டுறதுனால திமிரம், கேட்ராக்ட் போயிடும். அதே மாதிரி ஞானம் என்கிற கண்மைய, ஷலாக்காங்கிறது அந்த மைக்குச்சி, அந்த மைக்குச்சியினால ஞானம் என்கிற கண்மைய தீட்டுனா அஞ்ஞானம் அப்படிங்கிற கேட்ராக்ட் மாறி சக்ஷுஹு உன்மீலிதம், என்னுடைய கண்ணினுடைய மறைப்ப நீக்கினவர் யாரோ, ஏன யாரால் நீக்கப்பட்டதோ அந்த குருவை நான் வணங்குகிறேன். என்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கின குருவை நான் வணங்குகிறேன். எப்படி? கண்மை மைக்குச்சியால தீட்டப்படும் போது கேட்ராக்ட், கண் புரை, கண் படலம் அப்படிங்கிற நோய் நீங்கி எப்படி கண் ஒளி பெறுமோ அது மாதிரி என்னை ஒளிபெற வைத்த குருவை நான் வணங்குகிறேன். திமிர அந்தஸ்ய சேரும்போது திமிராந்தஸ்ய எல்லாம் சேரும்போது அஜ்ஞான திமிராந்தஸ்ய, ஞான அஞ்சன சேரும்போது ஞானாஞ்சன எல்லாம் சேரும்போது ஞானாஞ்சன ஷலாக்கயா, சக்ஷுகு உன்மீலிதம் சேரும்போது அது விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு
வல்லினமான எழுத்து வரல. அப்ப விசர்க்கம் என்ன ஆகும்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இர்ரா மாறும். அப்ப சக்ஷுர் அப்படின்னு மாறி அந்த ஊவோட சேர்ந்து சக்ஷுர் உன்மீலிதம் ரூன்னு மாறி சக்ஷுர் உன்மீலிதம் அப்படின்னு மாறும். அதுல அனுஸ்வாரம் வந்திருக்கு, அதனால ஏன அப்படி வந்ததுனால சக்ஷுர் உன்மீலிதை ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக, இதுதான் வார்த்தைகள். தஸ்மை ஸ்ரீ குரவே அப்படி பிரிக்கக்கூடாது. தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படிங்கிறது வார்த்தை. நம்ம பாட்டு பாடும்போது பாடுறவர்களுக்குன்னு சில சுக்குமி லகுதின்னு சொல்லிக்கிடலான்னு உரிமை இருக்கு. அதனால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிடுவோம், அவ்வளவுதான். அனசுயா அஜ்ஞா, இதுல உங்க புத்தகத்துல எப்படி போட்டிருக்குன்னு தெரியல. இஜ்ஜு ஞா சேர்ந்தா அஜ்ஞான அப்படின்னு வரும். விஜானம், ஞானம் எல்லாமே இஜ்ஜு ஞா சேர்ந்த எழுத்து. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சௌரியத்துக்கு என்னென்னமோ எழுதுவாங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி சரியா எழுதிக்கிங்க. அஜ்ஞான திமிராந்தஸ்ய अज्ञानतिमिरान्धस्य अज्ञानतिमिरान्धस्य ஞானாஞ்சனசலாகயா ज्ञानाञ्जनशलाकया ज्ञानाञ्जनशलाकया சக்ஷுருன்மீலிதை ஏன चक्षुरुन्मीलितं येन चक्षुरुन्मीलितं येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. तस्मै श्रीगुरवे नमः. तस्मै श्रीगुरवे नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உங்க டியூன் எனக்கு சரியாவே வரல குருஜி. இன்னும் 14 ஸ்லோகம் நான் இருக்கு. இது கேட்டதே இல்ல குருஜி இந்த ஸ்தோத்திரம். அதனால எனக்கு இது புதுசுதான். பட் உங்க டியூனும் எனக்கு சரியா வரல. இன்னும் 14 ஸ்லோகம் இருக்குல்ல. இதுல ஞானம் அப்படின்னா பரமாத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தின் மூலமாக, இல்ல சாஃப்ட்வேர் ஞானம், என்ன ஓரக்கிள், ஜாவா அந்த ஞானம் இல்ல. ஆத்ம ஞானத்தை தந்து என்னுடைய அறிவு கண்ணை திறந்தவர், பரமாத்ம ஞானத்தை தந்து என்னுடைய அறிவு கண்ணை திறந்தவர்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வைரமுத்து இந்த இதுல வந்து இத இக்குன்னு சொல்லணுமா இஜ்ஜுன்னு சொல்லணுமா குருஜி? இஜ்ஜா இக்கா? நிறைய பேர் இக்குன்னு எழுதுறாங்க, அது தப்பு. அதனால தான் நான் அதை எடுத்து சொன்னேன். இஜ்ஜு தான் ஒரிஜினலான ரெண்டு எழுத்துக்கள் சேர்றது இஜ்ஜு ஞா. அப்ப அஜ்ஞான அப்படிங்கிறத சொல்லணும். நிறைய பேரு அது எப்படி பண்ணும்? அஜ்ஞான சொல்லணும். நம்ம சாதாரணமா சொல்லும்போது அஜ்ஞான தானே சொல்றோம். அப்ப இக்கு தானே சவுண்ட் வருது. அது வந்து நம்ம தப்பா பழகுனது. இக்கு அதாவது இஜ்ஜு இஞ் சா ஞா இது வந்து ரொம்ப பக்கத்துல உள்ள எழுத்து. அதனுடைய பொனட்டிக்ஸ் படி இது ரெண்டு தான் கிட்ட உள்ள எழுத்து. அக்ஞா சொன்னீங்கன்னா தொண்டையில இருந்து சொல்லிக்கிட்டு அப்புறம் நீங்க மேல வரணும். சாஞாங்கிறது ரெண்டுமே ஒரே இடத்துல பிறக்குது, உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது. அப்புறம் அது ஒரு கூட்டெழுத்து, சம்யுக்த அக்ஷரம் சொல்லுவாங்க. அதுல எந்த எழுத்து சேருதுன்னு சொல்றாங்கன்னா இஜ்ஜு ஞாதான் சேருதுன்னு அதுவும் சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு காரணங்களாலேயும் உச்சரிக்கிறதுக்கு எளிமைனாலும் இப்படிதான் சரி. அதனால தான் தமிழ்ல என்ன ஆகும் அப்படின்னா, நாம இப்படி சொல்லி சொல்லி பழகி
இஞ்ஞானே போட்டுருவாங்க. தமிழ்ல எழுதும்போது அஞ்ஞானம், விஞ்ஞானம் அப்படின்னு இஞ்ஞான்னு போட்டுருவாங்க. ஏன்னா அது எழுதுறதுக்கு சொல்றதுக்கெல்லாம் அது ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா யாரோ சில பேர் அஜ்ஞானன்னு சொல்றத கேட்டு அத அஜ்ஞானங்கிறது புரிஞ்சு நீங்க கரெக்டா அஜ்ஞானன்னு சொல்லணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு பொத்தாம் பொதுவா சொன்னீங்கன்னா அஜ்ஞானன்னு சொல்லிடலாம். ஆனா இக்கு சொல்லி ஞாவுக்கு வரணும்னா கஷ்டப்படணும். அஜ்ஞான அப்படின்னு. அது அஜ்ஞான அப்படின்னு சொல்லும்போது ஒரே இடத்துல இருந்தா 2 எழுத்தும் பிறக்குது. உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிற கஷ்டமே கிடையாது. எழுத்தும் அப்படி கூட்டெழுத்தும் இந்த 2 எழுத்து தான் சேருது. சொல்றதுக்கும் அதான் எளிமை. அதனால அது அஜ்ஞான அப்படிங்கிறது. தமிழ்ல ஆ. இஜ்ஜுன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு இன்னுன்னே மாத்திடுவாங்க. அஞ்ஞானன்னு மாத்திடுவாங்க. அது இன்னும் ரொம்ப எளிமையா இருக்கும். எனக்கு அந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் தெரியல குருஜி. நீங்க எனக்கு என்னமோ அக்ஞான சொல்றது தான் ஈஸியா இருக்க மாரி இருக்கு குருஜி. அஜ் அ அஜ்ஞான சொல்றது தான் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. அஜ்ஞான அப்படின்னு நான் சொல்லல. நான் அஜ்ஞானன்னு சொல்றேன். உங்களுக்கு ஆ. கேட்கறது அக்குன்னு எப்படி கேட்கலாம். வச்சுக்கணும்? ஆமா எனக்கு அப்படிதான் கேக்குது குருஜி. அப்போ அக் டங் எப்படி வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப்ப அக் சொல்லும்போது தொண்டையில இக்குக்கு இதாகும். அதுக்கு பிறகு ஞா சொல்றதுக்கு நாக்கு மேல் அன்னத்துக்கு வரும். அகுக விசர்ஜனியா கண்டியாக ஆ கா வர்க்கம் பிறக்கிறது தொண்டையில. இச்சு யஷா ஸ்தாலவ்யாக நாக்குல பிறக்கிறது இ சா வர்க்கம் யா ஷா எல்லாம். அப்போ நாக்கிலையாக்கும் நம்ம சொல்றோம். அஜ்ஞானன்னு சொல்லும் போது நாக்கிலையாக்கும் சொல்றோம். தொண்டை அதுல சம்பந்தப்படல. நான் சொல்லும் போது அஜ்ஞான அப்படின்னு நான் சொல்றேன். அக்ஞானன்னு சொல்லும் போது எனக்கு தொண்டையில சம்பந்தப்பட்டு அப்புறம் தான் இங்க ஞாபகம் வரும். நான் சொல்லும் போது அஜ்ஞானன்னு சொல்லும் போது எனக்கு தொண்டை சம்பந்தப்பட நாக்கு மட்டும் மேல் அன்னத்துல போய் ஒட்டுது. இப்ப புரியுது குருஜி. நான் சொல்லி பார்த்தேன். எனக்கு புரியுது குருஜி. அக்ஞான சொல்லும்போது கரெக்ட்டா நீங்க சொன்ன மாரி தொண்டையில தான் வருது. நாக்கு வந்து அந்த அப்பர் பேலட்ல டச் ஆக மாட்டேங்குது. ம். அக்ஞானன்னு சொல்லும்போது. ஆமா. அஜ்ஞான. ஆ இப்ப புரியுது குருஜி. பட் எனக்கு சவுண்ட் கேட்கிறப்ப 2ம் ஒரே மாதிரி கேக்குது. அதனால எனக்கு ஆமா. கன்ஃப்யூஸ் அப்படி ஆச்சு. அப்படி யாரோ கேட்டு பிரிண்டிங் பண்ணும்போது இக்குன்னு எழுதி உலகத்தையே இக்குன்னு கெடுத்து வச்சிருக்காங்க. அதனால அதை எடுத்து சொன்னேன். திருத்த முடிஞ்சவங்க பழக்கத்துல திருத்திக்கிங்க. இப்போ சரிங்க குருஜி. வைரமுத்து. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानसलाकया उन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः. ஷீபா. அபிதா. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानजनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः. கவிதா. विमिरान्तस्य ज्ञानसलाकया तस्मै श्रीगुरवे नमः. அது குரவே. குருவேன்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல தான் குருவே. சமஸ்கிருதத்துல குரவே ஒண்ணு. ரெண்டாவது கவிதா வந்து கொஞ்சம் பதட்டப்படாம நிதானமா படிக்க வரும். நீங்க பதட்டப்படுறதுனால தான் உங்களுக்கு சிரமம் வருதுன்னு நினைக்கிறேன். மூணாவது குருஹு பிரம்மா. இது வந்து இம் ஹா தான் சரியான உச்சரிப்பு. இதுவும் எழுதும்போது இஹ் மா அப்படின்னு நிறைய பேர் எழுதுவாங்க. சமஸ்கிருதத்துல அந்த எழுத்து முறையை பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும். அதனால அப்படி எழுதி கலாச்சாரம் ஆகி அப்படி சொல்ற கலாச்சாரம் வந்துட்டுது.
ஆனா இம்ஹா அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்ட்டு இம்மா, ரொம்ப எளிமையா இருக்கும். அஞ்ஞான்னு சொல்றது மாதிரி இம்மான்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னா கூட தோஷம் இல்லை. நட்சத்திரம் அதுலயும் இந்த வேலை பண்ணுவாங்க. இட்டு அதுல அஞ்ஞானுக்கு நேர எதிர் நிலைமை. நட்சத்திரம் சொல்லும் போது என்ன பண்றோம், இக்கு ஷா, அது பேலட்டல் அன்னத்துல தான் டாப் இறக்கும், அங்க வரும். இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகணும். அந்த எழுத்து ஒரு கஷ்டமான எழுத்து. ஆனா நாம எழுதும் போது என்ன பண்றோம்னா ஈஸியான முறையில இட்டு ஷாவும் ஒரே இடம் தான். இட்ஷான்னு எழுதி நட்சத்திரம்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரிஜினலா அந்த கூட்டெழுத்துல அடங்கி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒண்ணுல இருந்து ஒண்ணு ஷிஃப்ட் ஆகிற 2 எழுத்து. இக்குல இருந்து மேல அன்னத்துக்கு வரக்கூடிய இக்ஷா அப்படிங்கிறது. இது நான் சொன்ன அஜ்ஞான சொன்ன ரூலுக்கு நேர ஆப்போசிட்டா வரக்கூடிய எழுத்தாக்கும் இக்ஷா எழுத்து. இதுவும் தமிழ்ல எழுதுற முறையில குளறுபடி இருக்கு. நாங்க நீங்க அப்படி தப்பா எழுதுனா சொல்லுவோம், இக்கு ஷா சேர்ந்து வரக்கூடிய கூட்டெழுத்து இக்ஷா, அப்ப நீங்க இக்ஷா தான் சொல்லி ஆகணும். இஜ்ஜு ஞா சேர்ந்து வரக்கூடிய கூட்டெழுத்து ஞா, அப்ப நீங்க அதை ஜ்ஞா தான் சொல்லி ஆகணும். இருக்கிறபடி படிக்கணுங்கிறது சம்ஸ்கிருதம். அதனால இந்த இடத்துல பிரம்ஹா அப்படின்னு கஷ்டப்பட வேண்டாம். பிரம்மான்னு சொல்லுங்க, இல்ல பிரம்மா அப்படின்னு சொல்லுங்க. குருஹு பிரம்மா, குருஹு விஷ்ணுஹு, குருஹு தேவஹ, மகேஸ்வரஹ. மகா ஈஸ்வரஹ மகேஸ்வரஹ. குருஹு ஏவ. இது ஒரு பாட்டம். இந்த ஸ்லோகம் சொல்லும்போது நம்ம இந்த பாட்டம் படிக்கிறோம். இன்னொரு பாட்டமும் இருக்கு. குருஹு ஏவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இதுல குருஹு விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது வல்லின எழுத்து வரல. அப்ப விசர்க்கம் என்ன ஆகும்? இர்ரா மாறும். அடுத்ததும் குருஹு விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது வல்லின வரல. அப்போ இர்ரா மாறும். அதுக்கு அடுத்தது விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது வல்லின வரல. தா முதல் எழுது பா, இப்ப வந்திருக்கு தா. நீங்க தமிழ் எழுத போட்டு பார்த்தா வல்லினா இல்லான்னு தோணும். நம்ம இப்ப சமஸ்கிருத எழுதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதனால வல்லின வராதனால இப்பவும் விசர்க்கம் என்ன ஆகும்? இனி தேவக, அதுல நம்ம இதுல விஷ்ணு விசர்க்கம் இருக்கு, அதை கண்டுக்காம விட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மூச்சு எடுத்துக்கிடலாம்னு சொல்லிட்டு விசர்க்கத்தையே சொல்லி மூச்சு விட்டுக்குவோம்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுக்கல. இல்லைன்னா ஒருவேளை சேர்த்து படிச்சா குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ, விசர்க்கம் வந்திருக்கு, வல்லின வரல, அங்கேயும் அது இர்ராதான் மாறும். சேர்த்து படிச்சா மூச்சு விடாம படிக்கிறவங்களுக்கு அப்படிதான் மாத்தணும். நம்ம மூச்சு விட்டு படிப்போம். தேவக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல. அப்போ நமோ நாராயண மாதிரி தேவோ மகேஸ்வரக. மகா ஈஸ்வரக சேரும்போது ஆவும் ஈயும் சேர்ந்து ஏன்னு மாறி மகேஸ்வரகன் மாறும். நான் இது வரைக்கும் இதை பத்தி அதிகம் சொல்லலைன்னு நினைக்கிறேன், இப்ப சொல்றேன். பொதுவா ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏன்னு மாறும். ஆ வர்க்கம் ஈ வர்க்கம், ஆவும் சரி ஈவும் சரி, எப்படி சேர்ந்தாலும் ஏன்னு மாறும். அடுத்தது குருஹு ஏவ விசர்க்கம், அக விசர்க்கம் இல்ல, விசர்க்கம். நான் விசர்க்கம் சொல்லும்போது அக விசர்க்கம்ங்கிறத கணக்கில் எடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அக விசர்க்கம் வந்தா ஸ்பெஷல் ரூல் வரும். அடுத்தது ஏவ வல்லின வரல, அப்ப என்ன ஆகும்? குருர் ஏவ, இர் ஏவன் மாறி இரு ஏயும் சேர்ந்து ரேவன் மாறிடும். பரம் பிரம்ம, இது எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனசுயா
गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म गुरुरेव परं ब्रह्म गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः வைரமுத்து गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः சிவா गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः அபிதா गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वर गुरुरेव परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः அபிதா அன்மியூட் பண்ணணும் गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुरेव परब्रह्म तस्मै श्री गुरवे नमः குருதான் பிரம்மா குருதான் விஷ்ணு குருதான் மகேஸ்வரன் சகுண பிரம்மமா பார்க்கும்போது எந்த பிரம்மம் நிர்குண பிரம்மம் படைத்தல் காத்தல் அழித்தல் அல்லது மறைத்தல் தொழிலை செய்யும் போது இப்படி மும்மூர்த்திகளாக வாராரோ அந்த பரபிரம்மே குருதான். அதனால குருங்கிறவர் மனித உடல் எடுத்தவர் இல்லை. கீதையில ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லுவார், சரீரஸ்தம் மாம், உடல் எடுத்த என்னை மனிதர்கள் எழுகிறார்கள் அப்படின்னு. நான் உடம்புல வந்து பிறந்து தொலைச்சிட்டேன் கிருஷ்ணநாட்டு. அதனால எல்லாரும் என்ன மட்டமா நினைக்காங்க. மட்டும் இல்லாம இடையனா வந்து பிறந்துட்டேன், அதனால மட்டமா நினைக்காங்க. ஆனா உண்மையிலே நான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி குருவும் இந்த அழியக்கூடிய உடல் எடுத்து வந்த பரபிரம்மம் தான் அப்படின்னு. 4வது ஸ்லோகம். ஸ்தாவரம் ஜங்கமம். ஸ்தா அப்படின்னா நிலையானது. அதுல இருந்தா எஸ்டிஏ ஸ்டா அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்திருக்கலாம். ஸ்டாண்ட், ஸ்டாப், ஸ்டேடியம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இங்கிலீஷ்லயும் வருது. வரம், இந்த இடத்துல வரம்ங்கிறது ஒரு பிரத்யயம், வார்த்தை இல்ல, பிரத்யயம். அதாவது ஒரு ஒட்டுச்சொல். அதுக்கு வர அப்படின்னா நிரந்தரமான, எப்போதும் அப்படின்னு அர்த்தம். ஈஷ் வர, எப்போதும் ஆளக்கூடியவர் ஈஸ்வரன். நமக்கு வந்து நம்மளை விட பலம் குறைஞ்சவனா இருந்தா ஆட்சி பண்ணுவோம், நமக்கு ஆரோக்கியம் இருந்தா ஆட்சி பண்ணுவோம்,
இல்லாட்டா நம்முடைய ஈஷ் சக்தி, ஆளுமை சக்தி போயிடும். அவருக்கு அப்படி இல்லை, எப்பவும் இருக்கும். அதனால அவருக்கு ஈஸ்வரன். அதே மாதிரி எப்போதும் நிக்கக்கூடியது, ஒரு இடத்திலேயே நிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸ்தாவர. ஸ்தாவரம், தமிழ்ல தாவரம் தாவரம் சொல்றோம். ஸ்தாவர அப்படின்னா ஒரே இடத்துல நிக்கக்கூடியது, நகராதது அப்படின்னு அர்த்தம். நான் நம்ம கிளாஸ்ல என்னவோ தெரியல, ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கிறோம் என்னமோ, அகஜானன, சம்ஸ்கிருத கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அகஜானன, அந்த கதை கேட்டா தெரியும். சலம், அச்சலம். அக அப்படின்னாலும் மலையை குறிக்குது அப்படின்னு பார்த்திருக்கோம் அந்த ஸ்லோகத்துல. சலம்னா நகரக்கூடியது, அச்சலம் நகராதது, அதுவும் மலையை குறிக்கிற வார்த்தை. அருண அச்சலம், அருணாச்சலம். தணிக அச்சலம், தணிகாச்சலம். இப்போ கீதையில பகவான் 10வது அத்தியாயத்துல ஸ்தாவராணாம் ஹிமாலயக, அசையாததில் நான் இமயமலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அங்கேயும் பகவான் அதை மலைங்கிற அர்த்தத்தில் எடுத்திருக்கார். இங்க நகராதது, ஒரே இடத்தில் நிற்பது அப்படிங்கிற அர்த்தம் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா அடுத்தது ஜங்கமம்னு வர்றதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் சொல்லா எடுத்துக்கலாம். ஸ்தாவரம் நிலையானது, ஜங்கமம் க அப்படின்னா நகரக்கூடியது. அதனாலதான் அக அப்படின்னா நகராதது மலைன்னு அர்த்தம் வந்து. இங்க ஜங்கம அப்படிங்கிறது நகராதது, மன்னிக்கணும், நகரக்கூடியது. அப்போ நகராதது நகரக்கூடியது, அசையாதது அசையக்கூடியது. இல்ல அசையக்கூடியது அசையாததுன்னு எடுத்த ஒரு சின்ன குழப்பம் வரும். மரங்கள் நிக்குது, நின்ன இடத்துல இருந்து அசைஞ்சிட்டு இருக்கும். காத்தெல்லாம் அடிச்சுன்னா நின்ன இடத்துல இருந்து அசைஞ்சிட்டு இருக்கும். அதனால அந்த அநியாய சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாம். நகராதது நகரக்கூடியதுன்னு எடுத்துக்கிடுவோம். பொதுவா தாவரங்கள் விலங்குகள் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. விதிவிலக்கான தாவரங்களும் இருக்கு, மிருகங்களும் இருக்கு. பொதுவா அந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். விதிவிலக்கை நாம விட்டுருவோம். வியாப்தம், இதுல எத்து கிஞ்சித்து ரெண்டு வார்த்தை தான் சேர்த்து எழுத முடிஞ்சனால சம்ஸ்கிருதத்துல சேர்த்து எழுதியிருக்காங்க. ச சராச்சரம், சர அச்சரம், சராச்சரம், ச சராச்சரம் அப்படின்னா அசைவது அசையாததோடு கூடுன. ச லக்ஷ்மணன்னா லக்ஷ்மணனோடு கூடியன்னு அர்த்தம் வர்றது மாதிரி. சக உதரன், ஒரே வயிற்றுல கூட பிறந்தவன்கிற அர்த்தம் வர்றது மாதிரி. சச்சராச்சரம்னா அசையாதது, நகராததோடு கூடுன அப்படின்னு அர்த்தம் வரும். தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நம்ம முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம். வியாப்தம் அப்படிங்கிறதும் அந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அதே மாதிரியான ஒரு அர்த்தம் தான் இங்கேயும். இதுல தாவரங்களும் விலங்குகளும் நிறைந்த எந்த இந்த சராச்சர உலகம் இருக்குதோ அதுல எல்லா இடமும் யாரு, எத்கிஞ்சித் வியாப்தம், எல்லா இடமும் யாரு வியாபிச்சிருக்காங்களோ அந்த பகவானை முழுசா காட்ட முடியாதுனால அவனுடைய காலை காட்டி தந்த தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஒரு சிஷ்யன் அவருக்கு குருவுக்கு மேல இருக்கக்கூடிய நன்றி உணர்ச்சிய வெளிப்படுத்தக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இது. நான் இன்னைக்கு வகுப்புல சொல்லலைன்னு நினைக்கிறேன், போன வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு நிறைவுக்காக வேண்டி அதையும் சொல்லிடுறேன். பொதுவா இது சிவபெருமான் கிட்ட பார்வதி குருவினுடைய பெருமையை பத்தி கேட்க சிவபெருமான் சொல்லி கொடுத்ததான ஸ்லோகங்கள். ஒரிஜினல் குரு கீதால இந்த ஸ்லோகங்கள்ல கொஞ்சம் பாட்டபேதம் உண்டு. இந்த பாட்டத்தை நாம அன்றாடம்
படிக்கிறதுக்கு பாராயணம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிறோம். இதுல ஸ்தாவரம் அனுஸ்வாரம் இருக்கு, அது ஜங்கமம் வர்றதுனால ஸ்தாவரன் ஜங்கமம்னு மாறும். ஜங்கமம் அனுஸ்வாரம் அடுத்து வியாப்தம் வர்றதுனால ஜங்கமம் வியாப்தம் அப்படின்னு வரும். அங்க மூச்சு விட்டுருவோம், அதனால அடுத்ததை பத்தி கவலைப்பட வேண்டாம். யத் கிஞ்சித் சச்சராச்சரம் தத்பதம் தர்ஷிதமேன ஏற்கனவே சொல்லிட்டேன். பதம் இன்னா மாறும், தர்ஷிதம் யாவ மூக்கால சொல்ல வைக்கும். அனசூயா ஸ்தாவரன் ஜங்கமம் வியாப்தம் स्थावरं जङ्गमं व्याप्तं स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरम् यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. तस्मै श्री गुरवे नमः. स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. வைரமுத்து स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. சிவா स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. அபிதா स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सरासरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. கவிதா तत्स्वरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सरासरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. நாம 6 மணியை நெருங்குறோம். 4 ஸ்லோகம் தான் முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாமா, இல்ல அடுத்த வாரம் மீதி இருக்கிற 10 பார்ப்போமா? டெலிகிராம் குருஜி அடுத்த வாரம் பார்க்கலாமா குருஜி? டெலிகிராம்ல இருக்கிறவங்க அடுத்த வாரம் பார்க்கலாம். மழை பெய்ய சாமி. ஆமா, அதனால இங்க மின்சார தொந்தரவு இருந்தது. கரண்ட் போனா வைஃபை போயிடும். என்னவோ புண்ணியத்துல இவ்வளவு நேரம் ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறேன். சொல்லி வாய மூடல.